மாநில அந்தஸ்துடன் இருந்த ஜம்மு காஷ்மீரின் கடைசி ஆளுநர் சத்யபால் மாலிக் மறைவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர், பீகார், கோவா, மேகாலயா மாநிலங்கள்ல ஆளுநராக பதவி வகித்த சத்யபால் மாலிக் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனையால நீண்ட காலமா அவதிப்பட்டு வந்திருக்காரு. டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தின் பாக்பத் மாவட்டத்தை சேர்ந்த சத்யபால் மாலிக் முன்னாள் பிரதமர் மறைந்த சௌத்ரி சரண் சிங்கின் பாரதிய கிராந்தி தளம் சார்பில் 1974 எம்எல்ஏவா ஆயிருக்காரு. அக்கட்சி ஜனதா தளத்துடன் இணைந்ததை அடுத்து ராஜ்யசபா, லோக்சபா எம்பியாகவும் அவர் பதவி வகித்திருக்காரு. காங்கிரஸ், லோக் தளம், சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள்ல சேர்ந்த அவர் மத்திய பாஜக அரசால் பீகார் ஆளுநராக 2017 நியமிக்கப்பட்டிருக்காரு. ஒடிசா, ஜம்மு காஷ்மீர், கோவா, மேகாலயா மாநிலங்கள்ல ஆளுநராகவும் அவர் பதவி வகித்திருக்காரு. இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் கவர்னராக 2018 அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. 2019 ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து, புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்களின் போது சத்யபால் மாலிக் ஆளுநராக இருந்திருக்காரு. கடந்த சில ஆண்டுகளாக மத்திய பாஜக அரசை வெளிப்படையாக விமர்சித்து வந்திருக்காரு. குறிப்பாக புல்வாமா பயங்கரவாத தாக்குதலின் போது பாதுகாப்பு குறைபாடு இருந்ததாகவும் அவர் பேட்டியளித்தது இந்திய அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.